விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் விசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 30ஆம் கவிதை. இதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா எந்தையும் நுந்தையும் ஆனவரே. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுல இருக்கிற உள்ளாழங்களை தேவன் உங்களுக்கு வந்து வெளிப்படுறதுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு முழுமையா ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறமா தேவன் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எந்தையும் நுந்தையும் ஆனவரே, செம்புல பெய்நீர் போல நீர் என்னுள் கலந்து விட்டீர். புல்லும் மாவும் புலம்பொடு வதிய அவற்றையும் காப்பாற்றுகிறீர், எங்களையும் காப்பாற்றுகிறீர். பெரும் அலை வந்தாலும் இந்த வலை கிழியாதபடி பார்த்து கொள்வீர். காலையும் பகலும் கையுறும் மாலையும் உதவிகரமாக வருவீர், சோகத்தை உடைப்பீர். நீங்க நல்லா பாருங்க, இது ஒரு வித்தியாசமான கவிதை. ஏன் என்று கேட்டால், இது குறுந்தொகை பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட வரிகளை கோர்த்து எழுதப்பட்ட ஒரு கவிதை. இன்று காலை தேவன் அடியனுக்கு தந்த கவிதை. நல்லா பாருங்க, எந்தையும் நுந்தையும் அப்படின்னா, எந்தை அப்படின்னா தந்தை, நுந்தை அப்படின்னா தாய். அவர்தான் தாய் தந்தையும் ஆனவர். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பலவிதமான காரியங்கள் இருக்கு. செம்புல பெய்நீர் போல அப்படின்னா, எவ்வாறு மழை இந்த மண்ணை நனைக்கும் போது இரண்டுமே ஒன்றுபட்டு இருக்கிறதோ, அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மழை இந்த மண்ணை நனைக்கும் போது இரண்டுமே ஒன்றுபட்டு இருக்கிறது என்று காட்டுவதற்காக தேவன் அடியனுக்கு தந்த வார்த்தை. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, புல்லும் மாவும் புலம்பொடு வதிய அப்படின்னா விலங்குகளும் மிருகங்களும், அது மட்டும் அதான் விலங்கு மிருகம் அப்படின்னா ஒண்ணுதான். அதாவது பறவைகளும் மிருகங்களும் எவ்வாறு தனித்திருந்து துயரப்பட்டிருக்கிறதோ, ஒரு தனிமையாக இருக்கிறதோ, அவைகளையும் தேவன் பாதுகாத்து காப்பாற்றுகிறார். நம்மையும் தேவன் பாதுகாத்து காப்பாற்றுகிறார். அது மட்டுமல்ல, பெருமழையே வந்தாலும் நம்முடைய வலை கிழியாதபடிக்கு அவர் பார்த்து கொள்வார். அதனால் சிறு கவலை கூட நம்மை வாட்டவே கூடாது. அது மட்டுமல்ல, காலையும் பகலும் கையுறும் மாலையும் அப்படின்னா, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, காலையிலிருந்து மாலை வரை அதாவது காலையிலிருந்து மாலை வரை உதவியற்ற நிலையில் நாம் இருக்கலாம், அவர் உதவிகரமாக வருவார். இதை நீங்கள் குறுந்தொகை பாடல்களில் நீங்கள் காணலாம். அநேக பாடல்கள் உள்ளது. அதிலிருந்து சில வார்த்தைகளை எடுத்து ஆவிக்குரிய வழி எழுதும் போது அதில் இருக்கிற அலாதியான சந்தோஷம் வேறெங்கும் நமக்கு கிடைக்காது. இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் உங்களுக்கும் ஒரு தாயாய் தந்தையாய் இருந்து இறுதி வரை உங்கள் யாவரையும் காப்பாற்றி பாதுகாத்து வழிநடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.